ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து நேட்டிவ் பிளேஸில் தாங்க இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபேமஸான ஒரு சர்ச்சுக்கு போகிறோங்க. ஸோ என்ன சர்ச்சு எல்லாமே நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். ஸோ 200 வருஷமாக மண்ணுக்குள்ளே முங்கின ஒரு கோயிலுங்க. ஸோ அதோட ஹிஸ்ட்ரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் ஆர்ச்சி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே இந்த சர்ச்சுமே வந்து எங்கள் ஊர்லேருந்து கரெக்டாக வந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது. ஸோ சுற்றியுமே வந்து காடு தாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் காட்டுறேன், சுற்றியுமே வந்து காடு தாங்க, ஃபுல்லாகவே வந்து பனைமரம் தாங்க இருக்கும். இங்கே வந்து எங்கள் ஊர் சைடில் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து இந்த பனைமரம் தாங்க ஏறுவாங்க. ஸோ வாங்க இன்னும் கொஞ்சம் தான் நம்ம அப்படி முன்னாடி போய்ட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஃபைனலி நம்மளுமே வந்து சர்ச்சுக்கு வந்துட்டேங்க. என்ன சர்ச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிசய மணல் மாதாங்க. ஸோ அந்த பேரை நிறையாவே கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ இது தாங்க அந்த சர்ச்சு. ஸோ இந்த சர்ச்சுக்கு இந்த பேர் வர்றதுக்கு ஒரு பெரிய காரணம் ஒன்று இருக்குங்க. ஸோ சுமார் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு தெரியல. ஸோ இந்த கோயிலை வந்து கண்டுபிடிச்சி 225 வருஷம் ஆகுதுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பெரிய மண்மலை பெஞ்சு இந்த கோயிலெலாம் முங்கிச்சு அப்படிங்கிறது தான் ஒரு ஹிஸ்ட்ரி. அந்த கோயிலை யார் எடுத்தா, யார் தோண்டி எடுத்தா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாகவே இந்த கோயில் இருக்குங்க. ஸோ உள்ளே எல்லாமே வந்து எழுதி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து உள்ளே போய் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த கோயிலுக்கு வந்து யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் பெரியதாளை செட்டிவிலை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தாங்க இருக்குது. ஸோ கோயிலை யார் எடுத்து நடத்துகிறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொக்கன் குடியிருப்பு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. ஸோ அவங்க தான் இந்த கோயிலை எடுத்து நடத்துகிறாங்க. ஸோ ஒரு காலத்தில் அப்போவே வந்து சொக்கன் குடியிருப்பா செட்டி விலையான்னு ஒரு போர் நடந்திருக்குங்க. ஸோ இந்த கோயில் யாருக்கு போகணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து எங்கள் ஊர் வந்து ரொம்ப குட்டியாக ஒரு இருந்துச்சு. ஸோ அதனால் எடுத்து நடத்த முடியல. அதனால் வந்து சொக்கன் குடியிருப்பு அவங்க வந்து எடுத்து நடத்துகிறாங்க. ஸோ வந்து அவங்க எடுத்து நடத்துகிறதெல்லாம் நாங்கள் யாருமே குறை சொல்லலைங்க. அவங்க வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்களுக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்கும். அவங்க ஊரை கூட அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க ஃபெஸ்டிவலை. பட் ஆனால் இங்கே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. எனக்கே வந்து திகைச்சு போயிடும், என்னடா இவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வந்து அந்தளவுக்கு வந்து எடுத்து நடத்துவாங்க. ஸோ இந்த கோயிலோட ஃபெஸ்டிவல் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் காட்டுறேன். 19/9/2025, அப்புறம் 28/9/2025. மோஸ்ட்லி வந்து சர்ச்சு அப்படின்னு பண்ணாலே 10 நாள் திருவிழா நடக்குங்க. ஸோ வந்து 10 நாளுமே வந்து நல்லா கிராண்டாக தான் இருக்கும். ஸோ கலை நிகழ்ச்சிலாம் வச்சு அது வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த சர்ச்சு முங்கி இருக்கிற சர்ச்சு வந்து உள்ளே இருக்குங்க. இதுதான் பாதை, அது எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எதுக்கு முங்கிச்சு, என்ன நடந்து அப்படிங்கிற எல்லா ஹிஸ்ட்ரியுமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இந்த சர்ச்சை கண்டுபிடிச்சே 225 வருஷம் ஆகுது அப்படின்னா மண்மலை எப்படா பெஞ்சு அப்படிங்கிறது ஒரு கேள்விங்க. ஸோ அது எப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உளுந்து என்ன கதை அதெல்லாம் எனக்கு தெரியலங்க. ஸோ நானுமே நிறைய பேர்கிட்ட கேட்டேன். ஸோ அதுக்கு பதில் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ மேபி யாருக்காவது தெரிஞ்சிருந்து அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுமே வந்து உள்ளே போக போகிறேங்க. ஸோ உள்ளே போய் என்னென்ன எழுதியிருக்காங்க, என்னென்ன ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த சர்ச்சோட எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். சரி வாங்க கைஸ் போகலாம். ஸோ நம்மளுமே உள்ளே வந்துட்டோங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றுமே சைடில் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து இந்த கோயிலை தாங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த கோயிலை பற்றி எல்லா டீட்டெயிலுமே வந்து இதில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஸோ யார் யார் கண்டுபிடிச்சா எப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து போவோம் கைஸ். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கனவுல வந்து எனக்கு ஒரு கோயில் கட்டு அப்படின்னு மாதா சொன்னாங்களாம். அப்புறம் அவங்க அதை வந்து ஊரில் சொல்லி அவங்க எல்லாருமே வந்து சர்ச்சு கட்டுறாங்க. அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் இறந்த ஒருத்தருக்கு வந்து உயிர் கொடுக்குறாங்களாம். எல்லாமே வந்து எழுதியிருக்கோம். அது பாருங்கள் மேலே எழுதியிருக்கு பாருங்கள். அண்ட் மாதா வந்து இவங்களுக்கு வந்து இந்த மீன் எல்லாமே வந்து கொக்கு வந்து கொடுத்துச்சாங்க அப்படி தான் அதில் எழுதியிருக்கு. ஸோ நல்லாயிருக்கு கேட்குறதுக்கெலாம். அண்ட் இங்கே பாருங்கள் ஒருத்தரங்க வந்து விபச்சாரி ஒருத்தங்க மேலே வந்து பழி போட்டு அவங்கள வந்து கொலை பண்ணுறதுக்கு வந்து அரசர் வந்து தீர்ப்பிட்டாராம். ஸோ அவங்க விட்ட சாபம் தான் இந்த கோயிலுக்கு வந்து மண்மலை பெஞ்சு மண் முங்கிச்சாங்க. இங்கே பாருங்கள் அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்பெண் சாபத்தால் மண் மாதிரி பொழிந்ததுன்ட்டு. ஸோ மண்மலை உளுந்து இந்த கோயிலே வந்து முங்கியிருக்குங்க. அண்ட் இங்கே உள்ள மக்களுமே வந்து முங்கியிருக்காங்க.
ஸோ அதை வந்து ஒரு பையன் வந்து டெய்லியுமே வந்து ஆடு வந்து மேய்ச்சிட்ருப்பானா. ஸோ அந்த பையன் காலைல டெய்லியுமே வந்து அந்த கட்டை தட்டுமா. அப்படியே எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் நானே கேள்விப்பட்டிருக்கேங்க. ஸோ அந்த பையன் எதாச்சியாக ஒரு நாள் தோண்டியிருக்கான், ஒரு சிலுவை வந்திருக்குங்க. ஸோ அதை வந்து அவன் வந்து ஊரில் வந்து சொல்கிறான். அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து தோண்டி எடுக்கும்போது உள்ளே ஒரு கோயில் இருந்திருக்குங்க. ஸோ கோயிலுக்கு உள்ளே வந்து அந்த சிற்பம் இருந்திருக்குங்க. ஸோ அந்த சிற்பம் தான் உள்ளே இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுக்கு கீழே தாங்க கோயில் இருக்குது. இது வந்து மேலே எடுத்து கட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த மாதா நிறையா வந்து கோயில் கட்டினதுக்கப்புறம் நான் அந்த அந்த கோயிலை வந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் மாதா வந்து நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காங்க. ஸோ முடமான ஒரு பொண்ணை வந்து குணமாக்கியிருக்காங்க. அப்புறம் வந்து ஊமையெல்லாம் பேச வச்சாங்களாம். ஸோ அப்படி இப்படி நிறையாவே நடந்துங்க. ஸோ இன்னுமே வந்து எங்கள் ஊரில் வந்து நிறைய பேர் நல்ல விதமாக தான் சொல்லுவாங்க, நிறையா நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ எங்கள் ஊர்லேயுமே நிறைய பேர் தோண்டணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது என்னடா நம்ம ஊர்லேயும் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு நமக்கே ஷாக்கிங்காக தான் இங்கே இருக்குது. பட் அதுதான் நிஜம். பட் இது வந்து பொய்யெலாம் இல்லைங்க, இதில் தான் நிஜம், ரியாலிட்டி. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேங்க. என்னென்னா 1798 அந்த கோயிலை கண்டுபிடிச்சாங்களாங்க. அப்போ எப்போ கெட்டினாங்க என்னன்னு அதெல்லாம் தெரியல. ஸோ கிட்டத்தட்ட 220 வருஷம் கிட்ட ஆகுதுங்க ஐஸ். ஸோ வாங்க நம்ம அப்படியே கீழே போவோம். ஸோ கைஸ் இது தாங்க அந்த கீழே தாங்க இருக்குது அந்த கோயில். நம்ம இவ்வளோ நேரம் பேசணும், அந்த கோயிலுக்கு ஃபைனலி உள்ளே போக போகிறோங்க. ஸோ ஆட்கள் இருக்கும் நிறையா. ஸோ நம்ம பேசுவோமான்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க கைஸ், சூப்பராக இருக்குல்ல போகும்போதே. இங்கே தான் மெழுகுத்திரி கொளுத்திருப்பாங்க. அண்ட் இது தான் அங்கே கோயில். ஒரு சீடன் வந்து சிலுவை தட்டி கீழே விழுந்தான்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது எல்லாமே வந்து மேலே இருக்குது. நம்ம வந்து மேலே போகும், உள்ளே போயிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் மேலே போகலாம் கைஸ். அண்ட் இதுதாங்க அந்த சர்ச்சு. இங்கே பாருங்கள் உள்ள ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பேச முடியல. ஸோ இந்த சிறுவம் தான் உள்ளே இருந்துச்சு. அண்ட் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. இந்த கோயிலை தோண்டி எடுக்கும்போது வந்து மெழுகுத்திரி எரிஞ்சிட்டே தாங்க இருந்துச்சான். இன்னுமே வந்து அதை நம்ப முடியலங்க. கிட்டத்தட்ட 225 வருஷத்துக்கு முன்னாடி தோண்டினாங்க. ஸோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி முங்கிச்சுன்னு தெரியல. ஆனால் தோண்டும் போது வந்து மெழுகுத்திரி வந்து எரிஞ்சிட்டே தாங்க இருந்துச்சான். இதுவே பெரிய அதிசயங்க. இப்போ வரைக்குமே அதை வந்து எங்கள் ஊரில் நிறைய பேர் சொல்லுவாங்க. எல்லாம் மாதா ஃபோட்டோவும் இதில் இருக்குங்க. சரி வாங்க கைஸ், நம்ம வந்து மேலே போகும். ஒரு சீடன் வந்து சிலுவை தட்டி கீழே விழுந்தான்னு சொன்னேன்ல, அந்த சிலுவை வந்து மேலே இருக்குங்க. ஸோ நம்ம வந்து இப்போ அங்கே தான் போக போகிறோம். இதை பாருங்க கைஸ். ஸோ இதுதாங்க பழைய கோயில். ஃபஸ்ட்டு அந்த மண்ணுக்குள்ளே முங்கியிருந்த கோயிலுங்க இது. ஸோ என்டே சின்ன வயசில் நிறைய பேர் சொன்னாங்க, நம்பலைங்க. ஆனால் வந்து அதுதாங்க நிஜமாக இருந்திருக்கு. ஸோ இதுதாங்க அந்த சிலுவை. இங்கே வந்து நிறைய பேர் வேண்டுதல் வச்சுட்டு ஒட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் ஒட்டியிருக்காங்க, நாங்களே ஒட்டியிருக்கோம். இவ்வளோ தாங்க சர்ச்சு. அண்ட் இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் அங்கே ஒன்று கட்டியிருக்காங்க கைஸ். அதோ பாருங்கள், நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். அது வந்து என்ன அப்படின்னா நற்கருணை பீடம்ங்க. ஸோ உள்ளே வந்து ஒரு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நற்கருணை பீடம்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க, நல்லாவே சீரியஸாகவே ஓப்பனாக சொல்லணும்னா பக்காவாக கட்டியிருக்காங்க. எனக்கே பார்க்கும்போது என்னன்னா இப்படி கட்டியிருக்காங்களா அப்படின்னு தான் ஒரு ஷாக்கிங்காக இருந்து உள்ள ஃபஸ்ட் டைம் போகும்போது. ஸோ காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லா கண்ணாடிலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க, மண்ணை பாருங்கள், செம்மண் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க. இதுதாங்க நம்ம ஊர் சைடு இப்படி தான் இருக்கும். ஸோ இது நாள் வரைக்கும் நான் வந்து விளாக் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு எந்த ஊர் நான் அவங்ககிட்ட சொன்னதும் கிடையாது. ஸோ எனக்கு வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் தான், பெரியதலை பக்கத்தில் செட்டிவில்லைன்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த சின்ன வில்லேஜ் தாங்க என்னோடய ஊர். ஸோ இங்கே தான் இந்த சர்ச் இருக்குங்க. ஸோ இது தாங்க அந்த பீடம் நான் சொன்ன மாதிரி. இங்கே பாருங்கள், பார்க்குறக்கே வந்து ஸ்டார்டிங்லேயே சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர் உட்காந்து ஃபோட்டோ எடுப்பாங்க.
ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஸோ வாங்க சொல்ல போவோம். நல்லா இருக்கு. எங்கள் பாருங்கள் கண்ணாடி எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, சொக்கன் குடியிருப்புன்னு சொல்லியிருக்கலாம். இங்கே பாருங்கள் கைஸ், அதிசயமான மதம் முதன்மை திருத்தல ஆலயம் தோண்டி எடுக்கப்பட்ட 225 வருஷம் ஆகுதுங்க இந்த கோயிலை தோண்டி எடுத்து. நான் ஏன் உள்ளே போகிறேன், அந்த நாயை பார்த்தோன்னே பயமாயிட்டுங்க. ஸோ நம்ம இப்படி பேசிடலாம் போகிறோம், அது தவறுங்க. ஸோ சைலண்ட்டாக போவோம். ஸோ இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. ஸோ உள்ளே வந்து நற்கனை பீடம். ஸோ பேசக்கூடாது, அதுதான் எங்கள் ரூல்ஸ். ஸோ நான் பேசலை, காட்டுறேன் கைஸ். இந்த வழியாக வரணும், அப்படியே இந்த வழியாக வெளியே போகணுங்க. இந்த வழியாக வரணும், அப்படியே இந்த சைடு வெளியே போகணுங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணோம். அண்ட் சூப்பராக இருக்குங்க. ஸோ உள்ளே போய் நான் மோஸ்ட்லி அதிகமாக பேச மாட்டேங்க. சர்ச்சுக்கு போனாலே பேசக்கூடாதுங்க, அதனால் சைலண்ட்டாக இருந்துடணும். ஸோ நம்ம பேசி அதை ஒரு 4 பேர் பேசுவாங்க, எதுக்கு வம்பு. ஸோ நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த நாய் வேறு நம்மளை பார்த்து பயங்காட்டுதுங்க. ஸோ வெளியே போகிறேன்டா விட்டுரு. ஸோ உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து ரீசெண்ட் டைமில் தாங்க கட்டினாங்க. கட்டி இது வந்து ஒரு 1.5 இயர் தான் நான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ திருவிழாவோட தான் ஓப்பன் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம வந்து திருவிழாவுக்கு வரலைங்க. நம்ம திருவிழாவும் அவங்க திருவிழாவும் பக்கமாக வந்தோடனே நமக்கு நம்ம ஊர் சர்ச் தான் வரணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வந்துடுதுங்க. ஸோ இது வந்து எங்கள் சர்ச்சா அப்படின்னா எங்கள் சர்ச்லாம் இல்லைங்க. ஸோ காய்ஸ் நம்மளுமே வந்து கோயிலேருந்துலாம் வெளியே வந்தாச்சுங்க. ஃபுல்லாகவே வந்து நல்லா மரம். இங்கே பாருங்க காய்ஸ், பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். நேச்சுரலாக நல்லா படுத்து நல்லா தூங்கலாங்க, அப்படி தான் தோணும். அண்ட் இப்போ தாங்க இதெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க ஸ்தலம். இது வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். 14 ஸ்தலம் வந்து கட்டிகிட்ருக்காங்க. ஒன்றா லைனாக இருக்குது. ஏன்னா கண்ணாடிலாம் போடலைங்க. கண்ணாடி இருக்கா, இல்லை. ஸோ இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். அண்ட் இங்கே வந்து எங்கேயாவது வந்து ரொம்ப லாங்லேருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்க தங்குறதுக்கெலாம் வந்து ரூம்பு அதுவும் இருக்குது பாருங்கள். அங்கே இங்கேன்ட்டு இப்போ எல்லாமே வந்து நிறையா ரூம் கட்டியிருக்காங்க. முந்திக்கு நிறையாவே வந்து இந்த கோயில்லையுமே வந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கெலாம் எல்லாருமே வந்து கண்ணாடி போட்டால் இன்னுமே வந்து பக்காவாக சூப்பராக இருக்கும். கண்ணாடி போட்டு ஒரு லைட் போட்டால் சூப்பராக இருக்குங்க. அது ஃபுல்லாகவே அங்கே எல்லாமே தண்ணி தான். அது கடலா பீச்சா அப்படின்னா பீச்லாம் இல்லைங்க. இந்த நிறைய தண்ணி திறந்து விடுவாங்களா நிறைய டேமில், அங்கே இங்கே நிறைஞ்சி போச்சு அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே வந்து இந்த எங்கள் ஊர் சைடில் வந்து தண்ணி நிறையாவே வரும். ஸோ இங்கே சர்ச்சுக்கு வரவங்க எல்லாருமே அப்போல்லாம் ஃபஸ்ட்டு நிறையாவே தண்ணி இடாதுங்க. அதில் வந்து நிறைய பேர் குளிப்பாங்க. ஸோ நல்லா நானுமே வந்து குளிச்சிருக்கோம். நல்லா டைம் போவாங்க, நிறைய பேர் குளிப்பாங்க. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து தண்ணிலாம் கம்மியாகிட்டுங்கிறதால இப்போ அதிகமாக யாரும் இங்கே குளிக்க வரதில்லை. ஸோ இதுதாங்க இந்த அதிசயமான மாதா கோயில். ஸோ காய்ஸ் உங்கள்கிட்ட ஒன்று காட்டுன்னு நினச்சேங்க, இது தாங்க மறந்துட்டேன். ஸோ இதுவுமே வந்து லேட்டஸ்ட்டாக தாங்க கேட்டாங்க. நல்லா கோல்டன் கலரில் பார்க்குறக்கே வந்து சூப்பராக இருக்குது பாருங்க கைஸ். ஸோ உள்ளேயுமே வந்து மாதா தான் இருக்கும். நாங்கள் முந்தி அதில் தான் உட்காந்து கேம் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே பாருங்க கைஸ். அதிகமாக இப்போ இங்கே யாரும் அதிகமாக வர மாட்டேங்கிறாங்க. இப்போ பாருங்கள் மேலெல்லாம் சூப்பராக இருக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் ஃபினிஷிங். ஸோ இதுக்குமே மாடி மேலே இருக்குங்க. நாங்கள் மேலே போவோம். எல்லாருமே கண்ணாடியில் எழுதி வச்சுருக்காங்க. ஓப்பன் இல்லை, ஓப்பன் இருந்த மாதிரி தாங்க இருந்து. ஆனால் ஓப்பனே இல்லாமல் இருக்குது. ஓ உள்ள எல்லோரும் போகிறாங்க, லாக் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். இங்கே பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
ஸோ இங்கேருந்து வியூ பாருங்க கைஸ். ஸோ ஃபுல்லாகவே வந்து பனைமரம் தாங்க இருக்குது. எங்கள் ஊர் சைடில் எல்லாருமே வந்து பனைமரம் தாங்க ஏறுங்க. அண்ட் அங்கே பாருங்க கைஸ், முடி காணிக்கை செலுத்தும் இடம், முடி எடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இங்கேயே குளிச்சிக்கலாம். ஸோ அதுலேயுமே வந்து ஒரு கிணறு இருக்குது. அண்ட் வந்து வாரம் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை வந்து இங்கே வந்து நல்லா ப்ரேயர்லாம் வச்சு ஃபஸ்ட்டு சாப்பாடெலாம் போடுவாங்க. மதியமும் போடுவாங்க, நைட்டும் போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் சனிக்கிழமை வந்து இங்கே வந்து நல்லா ஸ்பெஷலாக அங்கே இருக்கும். அப்போ வந்து நிறையாவே கூட்டம் இருக்கும். ஸோ இதுதாங்க அதிசய மணல் மாதா கோயில். ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபுல்லாகவே காட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே வந்து கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இதோட நானுமே இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ். கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து இந்த சர்ச்சை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ யாராவது வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க கைஸ். பாய்.